அண்ணாமலை விஜயா கிட்ட வந்து பேசுறாரு. எதுக்காக நீ இப்படி பண்ணி வச்சிருக்க? மீனா கிட்ட எல்லாரும் ஒரு மாதிரி கேட்குறாங்க. எதுக்காக மஞ்சள் கயிறு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வரது தெரியாமல் அந்த பொண்ணு உன்னை விட்டு கொடுக்காம பேசுது. நீ எதுக்காக நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, என்ன நான் என்னவோ வழிப்பறி பறித்து வச்ச மாதிரி பேசுகிறீங்க. அவள் தான் நகையை வேணான்னு கழட்டி கொடுத்தா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி நீ நகையை கொடு. ஆமாம் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கஞ்சி இருக்கோ இல்லையோ இதெல்லாம் கரெக்டாக கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வரீங்களோ இல்லையோ தெரிஞ்சு பார்த்து தான் பேசுகிறாங்க. பூ கட்டுறான்னு நினைக்காதீங்க. அவள் 4 பக்கமும் அவளுக்கு கண்ணு. எல்லாத்தையும் பார்த்து உங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக தாலி செயின் கிடைக்கும் தான் இப்படிலாம் பிளான் போட்டு பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீ தயவு செய்து தப்பாக பேசாது. என்ன அப்படி பேசுகிற பொண்ணே கிடையாது மீனா. நீ கொடு நகையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அங்கேருந்து மீனா வராங்க. வேணாம் அத்தை வேணாம், எனக்கு எந்த நகையும் வேணாம் மாமா, எனக்கு நகைலாம் வேண்டாம், அவரே எனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து வந்துட்டாரு. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தாலி கொடியாவது வாங்கி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. வேணாம் மாமா வேணாம், எனக்கு கண்டிப்பாக அவர் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போது பார்க்குறாரு முத்து அப்படியே. ஆமாம் வாங்கி கொடுத்துருவான். 60வது வயசில் தான் வாங்கி கொடுப்பான். அவன்லாம் அதிகமாக வாங்கிலாம் கொடுக்க மாட்டான். என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே, எப்போ எந்த டைமுக்கு எவ்வளோ குடிப்பேன் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. அதை கேட்டோடனே முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன் நீ எல்லாரையும் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்க, அமைதியாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை கேட்குறாரு. அங்கேருந்து முத்து போகிறாரு. போயிட்டு யோசிக்கிறாரு என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் நகை வாங்கி கொடுக்கணும் மீனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. அங்கே அவங்க கூட டிரைவர் எல்லாருமே சேர்ந்து சீட்டெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சீட்டு ஏலம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நீ எடு, அந்த வாட்டி நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராரு. இல்லை இந்த வாட்டி எனக்கு சீட்டு பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்ன முத்து கேட்காத, நீ பணம் கேட்டிருக்க, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இந்த வாட்டி முத்து தான் சீட் எடுக்க போகிறாரு, மேலே சீட்டை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் 40,000 பணம் இருக்குது எடுத்துக்கோ. இல்லை தாலி செயின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனா என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் அம்மா ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அது தெரிஞ்ச கதை தானே முத்து, உங்கள் அம்மா உன்னையே திட்டுவாங்க, மீனாவை திட்டாமல் விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சரி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு நீ தாலி கொடி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை எப்படி பார்க்குறாரு, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி பணம் திடீர்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. போயிட்டு சேட்டுக்கல்ல தாலி செயின்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறார். ரொம்ப சந்தோஷமாக போகிறார். வாங்க எல்லாருமே வாங்க, பார்லரம்மா நீ வா, எல்லாரும் ரவி நீ வா, எல்லாருமே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஏன்டா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன உன்னால் தாலி கொடி வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இந்தா இங்கே பாரு தாலி கொடி, இந்தா மீனா போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் தாலி கொடிலாம் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அந்த தாலி கொடியை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எப்படி வாங்கி கொடுத்தேன் பார்த்தியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுருதி ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க, ரவியும் பார்க்குறாரு. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லடா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலாம், ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக நீ எல்லாமே செய்வ, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ ரொம்ப 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 நல்லவன், நீ உன்னை சூப்பராக வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. மீனா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. பார்த்தீங்களா என் வீட்டுக்கார் சொன்னபடி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு. இங்கே பாத்தியா விஜயா, முத்துவால் முடியாதுன்னு சொன்னேன். ஒன்று தெரிஞ்சுக்கோ, யாராலையும் எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நினச்சா எல்லாமே பண்ண முடியும் சரியா. மட்டம் தட்டி பேசுறது, ஒருத்தவங்களை குறை சொல்கிறது, இது எல்லாமே உனக்கு தான் வேலை. முத்து எப்போவுமே நல்லது தான் பண்ணுவான், அவனுக்கு நல்ல மனசு, தங்கமான மனசு அப்படின்னு முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படியே கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா உன்னை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பார்க்குறாரு. வீட்டில் எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. முத்துக்கிட்ட மீனா கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ பணம் திடீர்னு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா சீட்டு பணம் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்படியா சீட்டு பணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நீங்கள் எங்கேயா சீட்டு போட்டுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் டிரைவருங்க எல்லாருமே சேர்ந்து சீட்டு போட்டிருந்தாங்க, நானும் ஒன்று போட்டேன். அந்த சீட்டு பணம் இன்றைக்கி அந்த மாதம் யாருமே எடுக்கலை, எனக்குன்னு நான் கேட்டேன் கொடுத்துட்டாங்க, அதான் மீனா உனக்கு நான் தாலி செயின் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. அதுவும் ஃப்ரெண்டு தான் சொன்னான், கண்டிப்பாக சீக்கிரமாக போய் தங்கச்சிக்கு வாங்கி கொடு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க, எனக்கு தெரியுங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் மனசில் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா நீ தான் என்னை விட்டு கொடுக்காம பேசினல, அம்மா கூட என்னை விட்டு கொடுத்து தான் பேசினாங்க, ஆனால் நீ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், நீ கண்டிப்பாக அவர் வாங்கி கொடுப்பாருன்னு அது என் மனசில் ரொம்ப நல்லா அப்படி சொல்லிகிட்டே இருந்துச்சு.
உடனே செய் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா, என்னை நீ நம்புறல்ல அது எனக்கு போதும். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே 2 பேருமே மாற்றி மாற்றி ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி அண்ணாமலை பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. விஜய் அதெல்லாம் யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஏது பணம் திடீர்னு இப்படி போய் தாலிக்குடி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி எல்லாருமே யோசிக்கிறாங்க.